கரெக்டாக வரும். என்னன்னா அது கேமலுக்கு கன்வெர்ட் ஆகாது, அவ்வளோதான். அதெல்லாம் வரும், கேடு ஃபைல் வரும், நீங்கள் பண்ண மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கேமல் ஃபைலுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கேமல் ஃபைல்னா நிறைய பேர் கேட்பாங்க. கிளைண்ட் இப்போ சோலார்லாம் போனால் எனக்கு கேமல் ஃபைலாக கொடுங்க, கூகுள் இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. அந்த ஃபைல் வந்து வேற ஒரு லொக்கேஷனில் வரும். அது மட்டும்தான் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு வந்து என்னென்னா ஈஸ்டிங் நார்த்திங்கில் மைனஸில் போயிடும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால தான் ஜோன் வந்து கரெக்டாக போட்டுக்கிறது. ஓகேங்களா, ஜோன் வந்து நீங்கள் எப்போவுமே கம்பல்சரி நீங்கள் போட்டுறணும்னு வச்சுக்கோங்களேன். ஆன் பண்ணிட்டோம். பேஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே 2 ஜோன், 43, 44 நம்பர். கேரளா போனீங்கன்னா 43, 42 இருக்குது. 2 ஜோன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே 2 ஜோன் தான், 43, 44. இப்போ எம் சர்வே போகிறோம். ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். எம் சர்வே பண்ணோன்னே மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸில் வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவையில்ல. எங்கே போனாலும் உங்களுக்கு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா எங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ டேட்டாலாம் இதெல்லாம் இது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அதுவே. நீங்கள் ஆனால் நான் மேனுவலாக நானே பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இப்போ மேனுவலாக பண்ணுற ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ப்ராஜெக்ட் நியூ. எங்கே போனாலும் ப்ராஜெக்ட் போய்ட்டு நீ கொடுக்குறோம், அங்கே டேட்டோ ஏதோ கொடுத்துட்றோம். சரிங்களா, கொடுத்துட்டு கோன் சிஸ்டத்தில் வந்து இங்கே தான் ஜோன் மாற்றணும். இப்போ நீங்கள் 43 கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுக்குறோம், இங்கே ஓகே கொடுத்துட்றோம். சரிங்களா, ஓகே கொடுத்துட்டு இப்போ இது மாறிடுச்சு. மாறினோடனே நீங்கள் ஏற்கனவே காலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துடணும். ஜோன் ஜாப் வச்சிங்க, இங்கே போயிட்டு இதை வந்து கிளியர் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் வரதுக்கு கிளியர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி காலிப்ரேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதில் வந்து கிளியர் கொடுத்துக்கணும். கிளியர் கொடுத்துட்டு இங்கே மேலே வந்து ஜாப் வந்துடுச்சிங்களா, அதுக்கப்புறம் டிவைஸ் போகணும், கம்யூனிகேஷன் போகணும். இப்போ வந்து நம்ம மேனுவலாக திரும்ப செட் பண்ணுறோம். சரிங்களா, பேஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டாப் கொடுத்துருங்க. ப்ரீவியஸாக இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மாடல் டைப்பில் பேஸோடது என்ன M6++, அது வந்து பேஸோடது. திரும்ப இந்த எந்த ப்ளூடூத் எந்த நம்பரோ அதை கீழே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே போயிட்டு சீரியல் நம்பர் M6+, அங்கே 087 M6+, இது M20L. இப்போ M6+ கொடுத்துறோம், கனெக்ட் கொடுக்குறோம். இப்போ கண்ட்ரோலரையும் அந்த ரோவரையும் கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், பேஸையும் கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நேரம் எங்கே போகணும்னா பேஸுக்கு போகணும். மிஷினி தான் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இன்னும் சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணலாம், அதுக்கு தான் பேஸ் போகிறோம். பேஸ் போயிட்டு இங்கே வந்து ஸ்டாப் பேஸ் கொடுத்துருங்க. ஸ்டாப் பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல, டைரெக்டாக போயிட்டு யூஸ் கரண்ட் கோஆர்டினேட்னு கொடுத்தா அதோட பாயிண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அந்த பாயிண்ட்டை இங்கே வந்து யூஸ் கரண்ட் கோஆர்டினேட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் பேஸ் கொடுத்துடணும். சரிங்களா, ஸ்டார்ட் பேஸ் கொடுத்து இந்த மாதிரி சவுண்டு வரும். சவுண்டு இருந்தால் இப்போ என்னாச்சு, அதுக்கு நேராக வந்து பாயிண்ட் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். கோஆர்டினேட் வந்து எடுத்துருச்சு மிஷின். இந்த மாதிரி பேஸ் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நீ வந்து ரோவரை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நான் வந்து நோ கொடுத்துட்றேன். நோ கொடுத்துட்டு நோ தான் கொடுத்துட்டு நீங்கள் கம்யூனிகேஷன் போகணும். போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து மாடல் டைப்பில் M20L எங்கே இருக்குது, M20L கீழே இந்த ஏர் மார்க் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி M20Lோட சீரியல் நம்பர் கொடுக்கணும். 151 கொடுத்துட்டு கனெக்ட் கொடுங்க. இப்போ வந்து ரோவர் கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்னு வந்துடுச்சு. நீங்கள் எப்போவுமே இங்கே ரோவரில் போயிட்டு அப்ளை கம்பல்சரி கொடுக்கணும். ஃபிக்ஸ்னு வந்தாலும் நீங்கள் இங்கே ரோவரில் போயிட்டு அப்ளை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிட்டீங்க. அப்போது திரும்பவும் இங்கே ரோவரும் போயிட்டு மேனுவலாக இந்த ஏஜ் பாருங்கள், இது ஃபுல்லாக போயிட்டு DGNSS போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபிக்ஸ் வரும். வெயிட் பண்ணுங்க. வந்ததுக்கப்புறம் பாயிண்ட் சர்வேயில் போயிட்டு நீங்கள் அப்படியே நம்ம பாயிண்ட் எடுக்க வேண்டியதான். நீங்கள் அப்படியே டேட்டா போய் பாயிண்ட் எடுக்க வேண்டியதான். இது இப்போ வந்து டில்ட் வந்து ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா, டில்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுக்குறீங்க. இப்போ பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்துச்சு பாருங்க, 32% இருக்குது பேஸோடது. இது வந்து 55%ன்றது வந்து ரோவரோடது, 29%ன்றது கண்ட்ரோலரோடது. சரிங்களா, நீங்கள் போயிட்டு சார்ஜ் போட்டுட்டீங்கன்னா இங்கே இது எரியும் லைட்டுனா, அதெல்லாம் அதில் க்ரீனில் எரியும். நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும். இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டில்ட் இது பண்ணிவிட்டு நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும். மற்ற ஆப்ஷன்லாம் அப்படியே சொல்லுங்கள். இப்போ பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த சைட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போது PT2 ஏன் 2 பாயிண்ட் இருக்குன்னா அது வந்து PT1. பேஸ் பாயிண்ட் வந்து PT1. நம்ம பேஸ்லேருந்து இப்போது
5 மீட்ரு 5.7 வந்து தூரத்தில் இருக்கும், தள்ளி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பேஸ் டிஸ்டன்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம பாயிண்ட் எடுக்கிறது, நீங்கள் லைன் போடுறது எல்லாமே இந்த இதுக்குள்ள ஆப்ஷன். அந்த இப்போ ஒரு ஸ்கொயர் வரீங்க, பாக்ஸ் வரீங்க, இந்த பென்சிலில் போகிறீங்க, ஸ்கொயர் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் தொட்டிங்கன்னா பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாக்ஸை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே. இங்கே போயிட்டு ஏரியா ஈக்குவல் டிவிஷன் கொடுத்துட்டு இதை தொடரும். தொட்டிங்கன்னா இதில் எவ்வளோ வந்துருக்கு இப்போது 19.142. இதில் வந்து ஏதாவது இங்கே என்னன்னு சொல்லுது, செலக்ட் லைன் பாலிகன், ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ண சொல்லுது. இங்கேருந்து நீங்கள் ஆப்செட் பண்ணுமா, இப்படி ஆப்செட் பண்ணுமான்னு இங்கே வந்து கேட்கும். அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறீங்களா, இல்லை நான் ஈக்குவலாக பிரித்து தரேனா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் வந்து ஈக்குவலாக நானே கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ 19 அப்படியே நீங்களே டிவைட் பண்ணுங்களேன். 148 ஓகேங்களா? சும்மா நான் போடுறேன். 4 அப்படியே 4 கலர் வந்துடும். 1 2 3 4 பாக்ஸாக வந்துடும். இங்கேயும் வந்து உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டாக வந்துடும். PT3 PT4 இப்படி வந்துடும். நீங்கள் இங்கே டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்துட்டா இங்கே வந்து பாயிண்ட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இந்த பாக்ஸ்க்குள்ளே பாயிண்ட்ஸ் வரும். நீங்கள் தான் லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏரியா பார்த்துக்கலாம், எவ்வளோ ஏரியா பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்துக்கலாம். ஓகே. ஒரு பர்டிகுலராக இதில் இருந்து ஒரு 5 இது மட்டும் ஓகே, அதுவும் அந்த மாதிரி பிரிக்கலாம். அதுக்கு வந்து இந்த 3 டாட் போயிடணும், ஏரியா டிவிஷன் பாயிண்ட் இதில் கொடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர் மட்டும் இங்கேருந்து பிரிச்சுக்கலாம், இங்கேருந்து பிரிச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து பிரிப்போமே, இந்த லைனை தொட்டுக்கணும். எந்த பேஸ் லைனோ அதை தொட்டுக்கிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு பேஸ் லைன் தொடணும். அப்போ தான் இங்கேருந்து பிரிக்கணும். அப்போ இங்கே வந்து நான் போடுறேன் 10 போடவா, 10 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா இங்கே வந்துடும். இது வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா அது நம்ம தான் மேனுவலாக நீங்கள் இது கொடுக்கும். இது வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் பிரிக்கும். இந்த லைன் இருக்குன்னா ஒரு லைனை பேஸ் பண்ணி ஈக்குவலாக தான் பிரித்து தரும். இப்போ இதோட டிஸ்டன்ஸும் சேம். ஆமாம், சேமாக தான் வரும். இங்கே டிக் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் டிஸ்டன்ஸு 2.285. இங்கே இந்த இடத்துல பாயிண்ட் இல்லை, அதில் டீட்டெயிலில் போயிட்டு கோனெட்டு 4 சேவ். ஓகே, இங்கே 4 வந்துச்சுங்களா? அதான் இப்போ டீட்டெயிலில் போய் நான் எடுத்தேன்ல. ஓகே, அது வந்து எந்த ஒரு லைன் இருந்தாலும் நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே போயிட்டு பார்க்குறோம் சேமாக இருக்குங்களா? 1 mm. ஓகே, இப்போ நீங்கள் ஏரியா பார்த்தீங்கனாலும் ஏரியாவும் இதிலே பார்த்துக்கலாம். ஏரியா 1 2 3 4 5 ஏரியா வந்துச்சிங்களா? மேலே 10 மீட்டர் ஸ்கொயர்டு. எவ்வளோ டோட்டல் 4 பக்கமும் எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸோடு வந்துடும். இதுதான் ஏரியாவுக்கு. மற்றபடி நீங்கள் சர்க்கிள் போடுறதுல இந்த 3 டாட் போகிறோம், இந்த சர்க்கிள் இருக்குது. இது தொட்டுட்டு நம்ம சர்க்கிள் போடுறது, ஆப்செட் பண்ணிக்கிறது, ஒரு லைன்லேயே அடுத்தடுத்த பாயிண்ட் பார்க்குறது, அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஃபீல்டில் போய்ட்டு 1 by 1 மட்டும் சொல்லுங்கள். ஆப்செட் இப்போ இந்த லைன் இருக்குல்ல ஜி, இதுவே அப்படியே இப்போ ஆப்செட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன் இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு 1 மீட்டர் இந்த பக்கம் போடணும். அதுக்கு இந்த 3 டாட்டை போகிறோம். இங்கே வந்து மெஷர்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து ட்ரான்ஸ்லேட் இதை கொடுத்துட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு 1 மீட்டர் டிக் கொடுக்கணும். 2 பக்கமும் கேட்கும். ஒரு நீங்கள் எந்த லைனை கிளிக் பண்ணாலும் லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமான்னு கேட்கும். எனக்கு வந்து கீழே வேணும்னா சேம் இந்த லைனை தொடணும், இல்லை எனக்கு மேலே வேணும் லெஃப்ட் சைடு வேணும்னா அந்த லைனை தொடணும். நீங்கள் தொடர் லைன் வந்து கலர் மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து டிக் பண்ணிக்கலாம். இந்த டிக் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே வேணும்னா நீங்கள் ஆப்செட் போட்டுக்கலாம். இங்கே வந்துடும். ஓகே, இதில் இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போடணும் அவசியம் இல்லை. 1 2 இருக்குங்களா, டீட்டெயில் போயிட்டு கோஆர்டினேட் போகிறோம். 1 சேவ். ஓகே, 2 சேவ். அது 1 2 போல வேற நம்ம கூட கொடுக்கலாம். நம்ம நேம் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம், இங்கேயும் மாற்றிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி டீட்டெயில் போயிட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் கொடுக்குறப்பவே மேலே மாற்றிக்கிட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லைனில் இப்போ எவ்வளோ நம்ம ஆப்செட் போட்டோம், இங்கேருந்து 1 மீட்டர் போட்டோம். ஓகேங்களா, சேமாக இருக்குங்களா?
எனக்கு இந்த லைன்லேருந்து இந்த லைனில் ஒரு 5 மீட்டர் போயிட்டு ஆப்செட் வந்து ஒரு 2 மீட்டர். 2 மீட்டர். இதோட டோட்டல் லென்த்தே வந்து 4 மீட்டர் தான். அப்போ 2 மீட்டர் போகிறோம். 2 மீட்டர் போகிறோம் சரிங்களா. அப்போது இந்த இது வந்து 11. நீங்கள் எங்கே இருந்து போகணுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. அப்போ இங்கே பாருங்க, இங்கேயே இருக்குது A to B. ஓகே ஓகேங்களா. இது ஏன்னு வச்சுக்கோங்க. 11. 10 வந்து B. இதில் லைனில் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? 2. ஆப்செட் வந்து ரைட் சைடுனா ரைட்டுன்னு இங்கே கிளிக்கில் இருக்கணும். இதில் வந்து 1ன்னு வச்சுட்டு கால்குலேட் கொடுக்கணும். சேவ். இங்கே வந்து நேம் கேட்கும். நீங்கள் N3ன்னு கொடுத்துறீங்களா? இல்லை, நான் வந்து இப்போது ஆப்செட் பாயிண்ட் O1ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா O1 கொடுத்துட்டு சேவ். ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், 1 வந்துச்சுங்களா. இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஆமாம், டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இதுலேருந்து தான் நீங்கள் போயிருக்கோம். நம்ம இதே சேம் லைன் தான். இங்கே கிளிக் பண்ணால் 2 மீட்ரு, இங்கேருந்து 1 மீட்ரு, அவ்வளோதான். ஓகே, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. பார்த்தோம்னா நீங்கள் அதான் 1 by 1 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணிவிட வச்சு.